இரண்டாவது, சென்னையில் நேற்றைய தினத்திலிருந்து மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அவர்கள் ஆந்திராவை போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவரவர்களுக்கு உரிய பாதிப்புகளுக்கு ஏற்ப அந்த மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகையை உயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அமைந்ததற்கு பிறகு 2022ஆம் ஆண்டு ஒரு 500 ரூபாய் என்பது அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் உயர்த்தப்பட்டது. கடந்த 3 ஆண்டு காலமாக எந்த விதமான உயர்வும் வழங்கப்படவில்லை. அதே மாதிரி மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு மிக குறைவான பராமரிப்பு தொகை வழங்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை நான் தமிழ்நாட்டினுடைய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவேதான் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பராமரிப்பு உதவித்தொகையை உயர்த்த வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு கோரிக்கை. ஆனால் நேற்றைய தினம் அந்த கோரிக்கையை முன்வைத்து போராடியவர்களை நள்ளிரவில் அவர்களை கைது செய்து நள்ளிரவில் பேருந்துகளில் ஏற்றி மண்டபத்துக்கு கொண்டு செல்வதாக சொல்லி மண்டபத்துக்கு கொண்டு செல்லாமல் 20 பேருந்துகளில் பல்வேறு சென்னை மாநகரத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு பிரித்து இரவில் பல மணி நேரங்கள் அலைக்கழித்து ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல் நடவடிக்கையில் தமிழ்நாடு காவல்துறை என்பது ஈடுபட்டது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. அதற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன் வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். காவல்துறையின் இந்த அணுகுமுறைக்கு உண்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகையை உயர்த்துவது என்பதுதான் இந்த போராட்டத்தை சுமூகமாக முடிப்பதற்கான ஒரே வழி. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கடுமையான பொருளாதார சுமை இருக்கிறது, நிதி சுமை இருக்கிறது என்பதையெல்லாம் நேற்றைய தினம் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதே காலத்திலே தான் மகளிர் உரிமை தொகை ஒரே நாளில் ஏறத்தாழ ஒரு 6500 கோடி ரூபாய்க்கு மேல் ஒரு 1,31,31,00,000 பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் வழங்கினதை நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்றிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு 7.5 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் தான் இங்கே உதவித்தொகை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மாதம் ஒரு 500,000 உயர்த்துவது என்பது பெரிய சிரமமான காரியம் அல்ல. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கையை பரிசீலித்து உடனடியாக பராமரிப்பு உதவித்தொகையை உயர்த்துவதன் மூலமாக இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்வர வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வேண்டி கேட்டுக்க விரும்புகிறேன். அடுத்து தேர்தல் சம்பந்தமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை குழுவை மாநில குழு முடிவு செய்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை குழு உறுப்பினர்கள் சண்முகம் மாநில செயலாளர், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தோழர் கனகராஜ், தோழர் சாமிவேல்ராஜ், தோழர் எஸ் கண்ணன் ஆகிய 4 பேர் கொண்ட பேச்சுவார்த்தை குழுவை மாநில குழு முடிவு செய்திருக்கிறது. அதே மாதிரி 26ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வெளியிடக்கூடிய தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான ஒரு குழு ஒன்றையும் மாநில குழு முடிவு செய்திருக்கிறது. அந்த குழுவினுடைய தலைவராக கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர், அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் தோழர் வாசுகி இருப்பார். அவர்களுடன் சேர்ந்து என் குணசேகரன், டி ரவீந்திரன், ஜி சுகுமாரன், முத்துக்கண்ணன் ஆகிய செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டு அந்த தேர்தல் அறிக்கைக்கான குழுவையும் மாநில குழு எழுதிப்படுத்தியிருக்கிறது. தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய மாநில குழு முடிவாக தெரிவித்திருப்பதைப் போல பிஜேபி அதிமுக அணியை வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தோற்கடிப்பது என்பதுதான் எங்களுடைய முதன்மையான கடமை. அதற்குரிய முறையில் எங்களுடைய தேர்தல் பணிகள் என்பது இருக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும். அதற்கேற்ப போட்டியிடக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தி போட்டியிட வேண்டும் என்பதையும் மாநில குழு என்பது முடிவு செய்திருக்கிறது. ஆகவே திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழுவின் முன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேச்சுவார்த்தை குழு கூடுதலான தொகுதிகளை பெறுவதற்கு, குறிப்பாக இரட்டை இலக்கத்தின் தொகுதிகள் பெற வேண்டும் என்று மாநில குழு முடிவு செய்திருக்கிறது. அதை நாங்கள் பேச்சுவார்த்தை குழுவின் முன்னால் பெறுவதற்கான முயற்சிகளை பேச்சுவார்த்தை குழு மேற்கொள்ளும் என்பதுதான் நான் இப்போ சொல்ல வேண்டியது. அதாவது வளர்ச்சி எப்படி எல்லா ஆட்சிக்கும் பொறுப்பானதோ அதே மாதிரி கடனும் எல்லா ஆட்சிக்கும் பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 9.5 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் கடன் இருக்குன்னா அது ஏதோ திமுக ஆட்சியில் மட்டும் வாங்கினது கிடையாது. எல்லா ஆட்சி காலத்திலும் வாங்கி நிலுவையில் இருந்ததெல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு 9.5 லட்சம் கோடி ரூபாய், அடுத்த ஆண்டு 10.5 லட்சம் கோடி ரூபாயா ஆகும் என்று நேற்றைய தினம்
நம்முடைய நிதியமைச்சர் ஒரு அபாய சங்கை ஊதி இருக்கிறார். அதனால வளர்ச்சியில இதுல பங்கு இருக்குன்னா அதுலயும் தான் பங்கு இருக்குன்றதை அவங்க நாணயமான முறையில் ஒத்துக்கணும். இதை மட்டும் சொல்லக்கூடாது, அதையும் நாணயமா ஒத்துக்கணும்.